ஹலோ ஆல், வெல்கம் டு ஹரே வேர்ல்ட். நம்ம சேனல்ல புக் எக்ஸ்பிளனேஷன் வீடியோஸ் போட்டு ரொம்ப நல்லாச்சு. ஸோ அதை கண்டினியூ பண்ற வகையில இன்னைக்கு நான் எடுத்துட்டு வந்திருக்க புக் தான் டேர்னிங் பாயிண்ட் பை ஏபிஜே அப்துல் கலாம். நம்ம எல்லாருக்குமே அப்துல் கலாமோட விங்ஸ் ஆஃப் ஃபயர் புக் பத்தி தெரியும். அதாவது அக்னி சிறகுன்னு தமிழ்ல சொல்லுவாங்க. இந்த புக் வந்து அவரே எழுத ஆட்டோபயோகிராபி புக். இதுல வந்து அவர் வாழ்க்கையில 1992க்கு முன்னாடி வரைக்கும் என்ன நடந்துச்சு அப்படிங்கறத வந்து கிளியரா சொல்லியிருப்பாரு. அண்ட் இந்த டேர்னிங் பாயிண்ட் புக்ல 1992க்கு அப்புறம் அவர் என்ன ஃபேஸ் பண்ணாரு, என்னென்ன டேர்னிங் பாயிண்ட்ஸ் எல்லாம் அவர் லைஃப்ல வந்தது அப்படிங்கறதெல்லாம் அவரே சொல்லியிருப்பாரு. அவரோட டேர்னிங் பாயிண்ட்ல என்னன்னு தெரிஞ்சுக்க வீடியோ ஃபுல்லா பாருங்க. இந்த புக்கோட ஸ்டார்டிங்லயே அவர் வந்து பிரசிடென்சியை விட்டு வெளில போற அந்த லாஸ்ட் டே வந்து சொல்லியிருப்பாரு. ஆக்சுவலா ஜூலை 24, 2007 தான் வந்து அவரோட பிரசிடென்சியோட லாஸ்ட் டே. அன்னைக்கு ஈவினிங் வந்து அவர் பார்ட்டி நடத்துக்கிறதா இருக்கும் சரி, அவர் ஃபர்ஸ்ட் டே வந்தபோது என்னென்ன நினைச்சாருங்கிறத பத்தி அழகா வந்து அந்த ஃபர்ஸ்ட் சாப்டர் ஃபுல்லாவே சொல்லியிருப்பாரு. அப்படி பிரசிடென்டா அவர் பதவி ஏற்கும்போது மொத்தம் வந்து 1000 பீப்புள் வர்றதுக்கான செட்டப் இருந்திருக்கு. அதுல மத்த எம்எல்ஏஸ் எம்பிஸ் அப்படிலாம் போயிட்டு மீதி வெறும் 37 சீட் தான் வந்து பிரசிடென்டோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காண்டி இல்ல அவரோட பர்சனல் கெஸ்ட்டுக்காண்டி வந்து அலகேட் பண்ணியிருக்காங்க. அந்த 37 மெம்பர்ஸ்ல அந்த ராமேஸ்வரத்துல இருக்கக்கூடிய சர்ச்ல இருக்கக்கூடிய அந்த ஃபாதர், அப்புறம் ராமேஸ்வரம் கோயில் இருக்கக்கூடிய அந்த அர்ச்சகர், அப்புறம் மசூதியில இது பண்ற போதிக்கிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த 37லையுமே எந்த மதமும் விட்டு போகாம எல்லா மதத்துக்கும் உரியவங்களையும் வந்து கூப்பிட்டு இருப்பாரு. அதுல இருந்து வந்து என்ன சொல்றது, எந்த ஒரு மதமுமே வந்து பெருசு கிடையாது, தாழ்ந்தது கிடையாது அப்படிங்கிற ஒரு நல்ல சிறந்த குடிமகனா வாழ்ந்திருக்காருங்கிறது நமக்கு தெரிய வருது. அவர் ஒரு நல்ல ஸ்பீக்கர், அவர் லெக்சரர் அப்படிங்கறதெல்லாம் தாண்டி நம்ம கண்ட்ரியோட த பெஸ்ட் சிட்டிசன் கூட சொல்லலாம். இவர் சீனியர் சயின்டிபிக் அசிஸ்டண்டா ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஒர்க் பண்ணி அங்க நந்தி அப்படிங்கிற ஒரு ஹோவர் கிராஃப்டை வந்து டிசைன் பண்ணியிருக்காரு. அது செம்மையா வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காரு. ஸோ இதை பார்த்தா இஸ்ரோ வந்து அவருக்கு ஒரு ஆஃபர் லெட்டர் கொடுக்குறாங்க. ஸோ அந்த ஆஃபர் லெட்டர் கொடுத்தது மட்டும் இல்லாம அங்க அவருக்கு ஒர்க் பண்ற ஒரு சான்ஸும் கிடைக்குது. இதுல இருந்து அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஒரு விஷயத்த நம்ம முழு மனசோட ஒழுங்கா செஞ்சோம்னா எந்த ஒரு பலனையும் இல்லாம எதிர்பார்க்காம கண்டிப்பா அதோட பலன் வந்து பல்மடங்கு இருக்கும் அப்படின்னு வந்து இவர் சொல்ல வராரு. அப்கோர்ஸ் இஸ்ரோங்கிறது பெரிய ஒரு ஆர்கனைசேஷன். ஸோ அங்க ஒர்க் பண்றது வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தாலும் இவருக்கு டிஃபென்ஸ் மேல ஏதோ ஒரு ஆசை இருந்திருக்கு. ஸோ அதனால வந்து டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் லெபரேட்டரியில வந்து ஒர்க் பண்றாரு. ஒர்க் பண்ணி அங்க நிறைய மிசைலை வந்து சக்சஸ்ஃபுல்லா லான்ச் பண்ணியிருக்காரு. ஸ்பேஸ் ராக்கெட் டெக்னாலஜி வந்து கம்பைன் பண்ணி இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் தான் இவர் வந்து மிசைல் மேன் ஆஃப் இந்தியான்னு சொல்லிட்டு வலம் வந்தாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லயே மெட்ராஸ் யூனிவர்சிட்டியோட வைஸ் சான்சலரா ஆகுறதுக்கான இவருக்கு அந்த அப்பாயின்மெண்ட் வந்திருக்கு. பட் இவர் என்னன்னா அந்த ரிசர்ச்ல வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால இல்ல நான் வந்து ரிட்டைர்மெண்ட்க்கு அப்புறம் பாக்குறேன்னு சொல்லிட்டு அவர் போஸ்ட்போன் பண்ணிட்டு இவரோட ரிசர்ச் வந்து கண்டினியூ பண்ணிடுறாரு. அதோட ரிசல்ட்டா 1998ல 2 நியூக்ளியர் டெஸ்ட் கண்டக்ட் பண்றாரு. ஒன்னு வந்து அக்னி மிசைல், இன்னொன்று வந்து நியூக்ளியர் ப்ரோக்ராம். ரெண்டுமே வந்து இந்தியா வந்து நியூக்ளியர் வெப்பன்ல பெரிய கண்ட்ரியா இருக்கு அப்படிங்கிறதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிளா இருந்தது. இது மூலமா மற்ற நாடுங்க வந்து இந்தியா பாக்குற கண்ணோட்டம் வந்து மாறவே செஞ்சது. அதுக்கப்புறம் பிரின்சிபல் சயின்டிபிக் அட்வைசரா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு வந்து ஒர்க் பண்ணாரு கொஞ்ச காலம். இப்படி ரொம்பவே ஸ்மூத்தா போயிட்டு இருந்த அவர் லைஃப்ல செப்டம்பர் 30, 2001 பெரிய இன்சிடென்ட் நடந்தது. அதாவது அவர் ஹெலிகாப்டர் கிராஷ்ல மாட்டிக்கிட்டாரு. ஹெலிகாப்டர்ல ஏதோ ஃபால்ட் இருக்கிறத வந்து அந்த பைலட் வந்து கண்டுபிடிச்சு அந்த சுச்சுவேஷன் செம்ம சூப்பரா ஹேண்டில் பண்ணிருப்பாரு. அந்த ஹெலிகாப்டர் வந்து கொஞ்சம் கீழே பிளேன்ஸ்க்கு கொண்டு வந்துட்டு அதுல இருந்து இருக்கக்கூடிய பேசஞ்சர்ஸ் எல்லாம் வந்து குதிக்க சொல்லி வெறும் ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல வந்து எல்லாருமே தப்பிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து அப்துல் கலாமுக்கு ஒரு ரீபர்த்னு வந்து அவர் சொல்லியிருக்காரு. இப்போ இருக்க மாதிரி அப்போ வந்து அந்த கம்யூனிகேஷன் வந்து இல்ல. ஸோ அதனால வந்து நிறைய லீடர்ஸுமே சரி இல்ல அவங்க ஃபேமிலியுமே சரி அப்துல் கலாம் இறந்தே போயிட்டாருன்னு சொல்லி நிறைய இடத்துல வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணவே ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இல்ல அவர் நல்லா இருக்காரு, சேஃபா இருக்காரு தெரிய வந்து எல்லாமே சரியாயிட்டு. இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் அவர் அவரோட வேலைகளை டிராப் பண்ணிட்டு அண்ணா யூனிவர்சிட்டியில ப்ரொஃபஸரா ஒர்க் பண்றாரு. ஸோ அப்படி ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது திடீர்னு அவருக்கு பிரசிடென்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அப்போதைய பிரைம் மினிஸ்டர் கால் பண்ணி இது மாதிரி உங்களை வந்து நாங்க நாமினேட் பண்றோம் அப்படின்னு சொல்லும் போது இவருக்கு என்ன சொல்றதுனே தெரியல. ஏன்னா அவருக்கு வந்து இந்த ரிசர்ச் ப்ரொஃபஸர் இதுவே சந்தோஷமா தான் இருக்கு. திரும்பி வந்து பிரசிடென்ட் ஆகி அதெல்லாம் வந்து ஒரு மாதிரி அவருக்கு ஒரு பயத்தை கிரியேட் பண்ணிருக்கு. இருந்தாலும் மற்ற ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் எல்லாம் வந்து சொல்லி அவர் ஓகே நான் பிரசிடென்ட் ஆயிருக்கேன்னு சொல்லிட்டு ஒத்துருக்காரு. பிரசிடென்ட் ஆகி நிறைய விஷயங்கள் அவர் வந்து பண்ணியிருக்காரு. அதுல பெரிய விஷயமா அவர் யோசிச்சுட்டு இருந்ததுன்னா நேஷனல் மிஷன் 2020. ஸோ 2020 வந்து இந்தியா வல்லரசாகும் சொல்லியிருப்பார்ல. ஸோ அந்த மிஷனுக்காக நிறைய ஒர்க் பண்ணிருக்காரு. May 26, 2006 அப்துல் கலாம் வந்து சுவிட்சர்லாந்து விசிட் பண்ண போயிருக்காரு. ஸோ அவரோட அந்த வருகையை வந்து அந்த நாட்டோட சயின்ஸ் டேயா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு கண்ட்ரி ஒரு தனி மனிதர் மேல எவ்வளவு ஒரு மரியாதை வச்சிருந்தா இந்த ஒரு டிசிஷன் எடுத்திருப்பாங்க. அதே மாதிரி அப்துல் கலாம் சின்ன வயசுல ஃபைட்டர் பைலட் ஆகணும்னு தான் ஆசை. ஸோ அதுக்கு என்ன படிச்சு அவர் அந்த இன்டர்வியூ வரைக்கும் போயிருப்பாரு. பட் இன்டர்வியூல லாஸ்ட் ஆளா செலக்ட் பண்ணி
கொஞ்சம் நூலிலே வந்து மிஸ் பண்ணியிருப்பாரு. ஆனா இவர் பிரசிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் அவர் என்ன பண்ண நினைச்சாரோ அதே ஃபைட்டர் கிராஃப்ட்ல வந்து அவர் ரைட் பண்றதுக்கான சான்ஸ் கிடைச்சது. ஸோ அதை நினைச்சு அவர் ரொம்பவே சந்தோஷப்பட்டிருக்காரு. ஏன்னா சின்ன வயசுல நம்ம ஆசைப்பட்ட ஒரு விஷயம் வந்து அடல்ட் ஆகும்போது இல்ல கிடைக்காது அப்படின்னு தெரிஞ்சிருது. பட் ஒரு நம்ம போட்ட எஃபோர்ட்ஸ்னால லாஸ்ட் நமக்கு அது கிடைச்சிருச்சு அப்படிங்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அப்துல் கலாமை பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து ரொம்ப பிடிக்கும். அண்ட் இந்த புக்கை படிச்சது மூலமா எனக்கு வந்து ஏன் இவர் ரொம்ப பிடிச்சிருக்குன்னா, அவர் ஆசைப்பட்ட விஷயம் அவருக்கு கிடைக்கலனாலும், அவர் செய்யற விஷயத்தங்க ஒழுங்கா செய்யும் போது, அதுக்கான ரிசல்ட்டா அவர் நினைச்ச விஷயமே கிடைச்சிருக்கு. சோ ஒரு விஷயம் வந்து இல்ல கிடைக்கல அப்படின்னா, அது போயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண வேண்டாம். நம்ம கிடைக்கிற விஷயத்த பெஸ்ட்டா பண்ணி, நம்ம இழந்த விஷயத்த திரும்பி எடுத்துக்கலாம் அப்படின்னு வந்து இவரோட லைஃப்ல பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். சோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அடுத்து எந்த புக் பத்தின எக்ஸ்பிளனேஷன் வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இது மாதிரி புக் எக்ஸ்பிளனேஷன் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.